வெல்கம் டு ஹிந்தி பாலிகிளாட்ஸ். இன்றைக்கான தொடருக்குரிய வார்த்தைகளை பார்ப்பதற்கு முன்னாடி நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நான் போடுற வீடியோவை பார்த்து நீ இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்க, நீ இந்த மாதிரி சொல்லி இருக்கணும்னு எனக்கு சொல்லி என்னுடைய குறைகளை திருத்த சொன்ன என்னுடைய பள்ளி நண்பன் எம்ஆர்எஸ் அமர்நாத்துக்கு ரொம்ப நன்றி. நான் பண்ண தப்பு என்னன்னா, என்னுடைய முதல் அறிமுக வீடியோவில் முடிக்கும் போது நன்றி சொல்லாமல் முடிச்சிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் போட்டான், நீ வீடியோ முடிக்கும்போது நன்றி சொல்லி முடிக்கிறோம்னு. ரெண்டாவது, நான் போட்ட கடைசி வீடியோவில் ஜான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லி இருந்திருப்பேன். ஜான் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையை இங்கிலீஷில் எழுதும்போது JAAN அப்படின்னு தான் எழுதணும், JOHN எழுதாத, அது தப்பான உச்சரிப்பாயிரும் அப்படின்னு நீ சொன்னேன். கரெக்ட் தான், நானே பார்த்துருக்கேன். அதை நான் இனிமேல் திருத்திக்கிறேன். நான் போடுற வீடியோவை கவனமாக பார்த்து என்னுடைய குறைகளை திருத்தின என்னுடைய பள்ளி நண்பனுக்கு பகுத் பகுத் தன்யவாத் மேரி ஜான். புரியலையா? ரொம்ப ரொம்ப நன்றி என் உயிரே அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான வார்த்தையாக இருக்கும். பார்ப்போமா? வாங்க. முதல் வார்த்தை வித்யா. வித்யா அப்படின்னா அறிவு, கல்வி அப்படின்னு அர்த்தம். நாலேஜ், எஜுகேஷன், வித்யா. வித்யான்னு பேர் வச்சிருக்க பெண் பிள்ளைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. வித்யா அப்படின்னா கல்வி, அறிவு. ரெண்டாவது, வித்யாலயா அப்படின்னா ஸ்கூல், பள்ளி, கல்வி சொல்லி கொடுக்குற இடம் வித்யாலயா. இன்னொரு வார்த்தை ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா பாட்சாலா, அதான் பாடசாலைன்னு போட்டுட்டேன். பாட்சாலா, வித்யாலயா அப்படின்னா ஸ்கூல், பள்ளி. கேந்திரிய வித்யாலயா கேள்விப்பட்டிருப்பீங்க, கேந்திரிய வித்யாலயா. தேர்ட் ஒன் வித்யார்த்தி. வித்யார்த்தி அப்படின்னா மாணவர், ஸ்டூடெண்ட். வித்யார்த்தி அப்படின்னா மாணவர். ஃபோர்த் ஒன் புஸ்தக். புஸ்தக் அப்படின்னா புஸ்தகம், நம்ம புஸ்தகம்னு சொல்லுவோம்ல, புஸ்தக் அப்படின்னா புத்தகம். ஃபிஃப்த் ஒன் சாகர். சாகர் அப்படின்னா கடல். சாகர், அந்த கரை காந்தி அப்படின்னு சொல்லும்போது உச்சரிப்போம், அந்த மாதிரி உச்சரிப்போம் சாகர். ஏன் அப்படின்னா சகர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு ஹிந்தியில். ஸோ சாகர் அப்படின்னா கடல். வித்யாசாகர் அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளர் இருப்பார், கேள்விப்பட்டிருப்பீங்க. வித்யாசாகர் அப்படின்னா கல்வி கடல் அப்படிங்கிற மீனிங்ல வரும். ரெண்டாவது சாகர் மாலா. சாகர் மாலா ஒரு திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2015 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, எல்லா துறைமுகங்களையும் இணைக்கிறதுக்காக. சாகர் மாலா, சாகர்னு கடல், சாகர் மாலா. சாகர் மாலா அப்படின்னா தமிழ்ல கடல் மாலை திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. சாகர்னா கடல், மாலானா மாலை, கடல் மாலை திட்டம், சாகர் மாலா. சாகர் கடல். சிக்ஸ்த் ஒன் பிரதம. பிரதம அப்படின்னா முதன்மை, பிரதம மந்திரி, முதல் மந்திரி, முதன்மையான மந்திரி அப்படிங்கிற மீனிங் பிரதம, ஃபர்ஸ்ட். செவன்த் ஒன் பிரச்சார். பிரச்சார் அப்படின்னா பிரச்சாரம், விளம்பரம். பிரச்சாரம் பண்றது, விளம்பரம் பண்றது கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஹிந்தியில் பிரச்சார், அட்வர்டைஸ்மெண்ட். எய்த் ஒன் உஜாலா. உஜாலா அப்படின்னா வெண்மை, ஒளி, ஒரு வெளிச்சத்தை குறிக்கிறதுனால உஜாலா மீனிங் வெண்மை, ஒளி. தொட்டில் டப்பால உஜாலாங்கிற பேரை பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் தான் எழுதியிருப்பாங்க, அது ஒரு பிரைட்னஸை குறிக்கும். உஜாலா அப்படின்னா ஒளி, வெண்மை. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸ் மானியத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க உஜ்வாலா திட்டம் அப்படின்னு. கேஸ்னா என்ன, அதாவது ஒரு ஒளி வர்றதுனால அந்த திட்டத்துக்கு உஜ்வாலா திட்டம் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் லிங்க் பண்ணி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதா சொல்றேன். உஜாலா அப்படின்னா வெண்மை, ஒளி. 9th ஒன் காலா. காலானா கருப்பு, பிளாக். 10th ஒன் கிரி. கிரின்னா மலை, கிரிவலம்.
மலையை சுத்த போகிறோம், கிரிவலம் போகிறோம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மலையை சுற்றுறதுக்கு கிரிவலம் அப்படின்னு பேர், மவுண்டெயின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோடு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட், பை பாய்.